வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் அருவி எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு எப்படி எதிர்பார்ப்பு இருக்கோ அதே மாதிரி எனக்கும் எதிர்பார்ப்பு இருக்குது. நம்ம ஊரில் மாதிரி தான் இருக்கா இல்லை இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்கிறத போய் பார்த்து அங்கே நீராடிட்டு வரலாம் வாங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 1 மணி ஆகுது. 1 மணிக்கும் போது இங்கே வெயிலை பாருங்கள். இந்த ஊரை பொறுத்தவரையும் வெயிலாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் பயப்படவே கூடாது. ஏன்னா கிளைமேட்டு நிமிடத்துக்கு நிமிடம் மாறிக்கிட்டே இருக்கும். மக்களே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே கடந்து வந்து வர்ற வழியெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு மக்களே. ஒருவேளை நம்ம புதுசாக வர்றதுனால நம்மளுக்கே ஒரு இடத்துக்கு புதுசாக போனால் கொஞ்சம் அந்த இடத்துக்கெல்லாம் நம்ம புதுசாக பார்க்கலையே நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா அழகாக தெரியும்ல. ஒருவேளை அது மாதிரி தான் அழகாக தெரிஞ்சானு தெரில. வர்ற வழியெல்லாம் நல்லா அழகாக இருக்குது. அதே மாதிரி இப்போ சீசன் பார்த்திங்கன்னா மலேசியாவோட இந்த தென்பகுதியில் துரியன் சீசன் முடிஞ்சு ரம்பூட்டானா பலாப்பழ சீசனாக ஆரம்பிக்கிற அந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்து இப்போ அருவிக்கு போயிட்டுருக்கோம். இந்த டயத்தில் அருவி எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே உள்ள காலநிலையை நீங்கள் அப்படி பார்த்துக்கலாம், கணக்கு வச்சுக்கலாம். அதாவது இந்த ஒரு காலநிலையில் அருவி மலேசியாவை பொறுத்தவரையும் இப்படி தான் அப்படி இருக்குன்னு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம அருவிக்கு பக்கத்தில் வந்துட்ட மக்களை தான் அந்த அருவியோட மலை, அந்த மலை கிராமம், அந்த அருவியோட அந்த அருவியோட தண்ணியெல்லாம் அப்படியே கடந்து வரும்ல மக்களே. அந்த ஆற்றுல ஆறு இல்லாட்டி அந்த அருவியோட தண்ணி கடந்து போகும்ல. அந்த மெயின் ரோடு, இந்த மெயின் ரோடு பார்த்திங்கன்னா குலாய் டு பெக்கனானஸ் அந்த ரோடு. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த அருவியோட தண்ணி போகிறத கிராஸ் பண்ணுறது ஒரு பாலம் கட்டியிருக்காங்க. அந்த பாலம் வழியாக தான் அந்த தண்ணி கடந்து போகும். அப்படியே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ தண்ணி போகுதுன்னு. கட்டுக்கடங்காத தண்ணியாக போதா. அப்போ அருவி எப்படி இருக்கும் தெரிய மக்களே. தண்ணி கம்மியாக தான் போகுது. அருவி எப்படி இருக்குது அப்படிங்கிறத போய் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா மக்களே, அந்த அருவிக்கு உள்ள அந்த பிரதான மெயின் ரோட்லேருந்து அந்த குலாய் டு பெக்கனானஸ் அந்த மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த அருவிக்கு வந்து ரோடு பிரியும். அதுக்கு முன்னாடி நம்ம நிற்கிறோம். அதே மாதிரி நம்ம ஊரில் மாதிரியே தான் இருக்குது பாருங்கள். ஒரு ஆர்ச் இருக்குது. அந்த ஆர்ச்சுக்கு பக்கத்துலேயே ஒரு மசூதி, அழகான அந்த கிராமத்து ஸ்டைலில் ஒரு மசூதி இருக்குது. அதுக்கு அப்படியே முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு எஸ்டேட் இருக்குது. இது பார்த்திங்கன்னா அப்படியே எஸ்டேட். இன்றைக்கி என்ன, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இந்த டயத்தில் பாங்குதுறாங்க என்னன்னு தெரியலையே. வாங்கினா அப்படியே உங்களை உள்ளே கொண்ட காமிக்கிறேன். நல்லா கிராமத்து ஸ்டைலில் இங்கே பாருங்கள் மசூதி நல்லா இருக்குதா. ஆனால் இப்போ நம்ம வந்திருக்க டைம் பார்த்திங்கன்னா இங்கே பாங்கு ஊதிக்கிட்டு இருக்காங்க. மக்களை, நீங்கள் அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரிங்கெட் வந்து என்ட்ரி ஃபீஸ். நம்ம ஊரில் மாதிரியே என்ட்ரி டிக்கெட் எடுக்கணும். அப்படியே வந்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா மலையோட அடிவாரத்துக்கு வந்துடலாம். நீங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம 2 வீலர் பார்க் பண்ணுற இடம். இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் ஃபீஸ் கிடையாது, ஃப்ரீ தான். எல்லா வண்டியும் சும்மா போட்டுவிட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க. அடிவாரத்தில் பாருங்கள் எவ்வளோ கார் நிற்கிதுன்னு. ஆனால் நான் புதுசாக வந்ததுனால எனக்கு ஒவ்வொரு புறமும் இவ்வளோ அழகாக தெரியுதா இல்லை இந்த இடமே அழகாக இருக்கா அப்படிங்கிறது தெரியலை.
நல்லா அருமையான காட்சி, அழகான காட்சிகளாக இருக்குது. ஆனால் இந்த இடத்துல எண்ணிக்கையில் பாருங்கள், கார்கள் தான் அதிகமாக இருக்குது. மக்கள் அந்த அளவுக்கு எல்லாம் மேலே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நுழைவாயில் மக்களே, ரோட்டை விட்டு பிரியும் போதே ஒரு நுழைவாயில் இருந்ததா? இது மலையோட அடிவாரத்தில் இன்னொரு நுழைவாயில். நுழைவாயிலுக்கு நல்லா அழகாக பிரேம் பண்ணி வச்சுருக்காப்பா. என்னாச்சு, என்ட்ரி போக முடியாது? உள்ளே போக முடியாதா? போய்க்கலாமா? எதுவும் இல்லை, எதுவும் என்ட்ரி எதுவும் இல்லை. ஓ சரி சரி. தமிழ்நாடு. ஓகே, நம்மால் தானே. இந்த இடத்துல எழுதிட்டு ஓகே, ரொம்ப நன்றிண்ணா. நோ ஸ்மோக்கிங். மக்களே, இங்கே பார்த்தீங்கன்னா மலையோட அடிவாரத்தில் ஒரு நுழைவாயில் இருக்குது. அந்த இடத்துல ஒரு கேட் இருக்குது, அங்கே ஒரு என்ட்ரி இருக்குது. அந்த இடத்துல வந்து நம்ம நேமை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நம்ம மொபைல் நம்பரு, நம்ம பாஸ்போர்ட்டு வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு போனோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்தீங்கன்னா இந்த அருவிக்கு பொது போக்குவரத்து எதுவும் இல்லை மக்களே. நீங்களாக தான் ஒரு வண்டி ஒன்று நீங்களாக ஒன்று வாடகைக்கு எடுத்துகிட்டு தான் வரணும். பஸ் வசதியெல்லாம் இங்கே இல்லை. நல்லா என்ஜாய் பண்ணுறாங்கப்பா இங்கே உள்ள மக்கள்லாம் இந்த அருவியை. இங்கேருந்து பார்க்கல நம்ம புதுசாக ஆடுறதுனால அப்படி தெரியுதா என்னன்னு தெரில. ஆனால் நல்லா இருக்குது. எதுக்கு இந்த சைடில் தோண்டி போட்டு வச்சுருக்காங்கன்னு தெரியலையே. இங்கே பாருங்க, மலைக்கு ஏறுற வழியில் இடது பக்கத்தில் அப்படியே தோண்டி வச்சுருக்காங்க. ஆனால் அதிகப்படியான மக்கள் பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்களாக தான் தெரியுது. மற்ற இனம் அந்த சீன மக்கள் வந்து அடிவாரத்தில் இருந்தாங்க. ஆனால் நம்ம அந்த மலையை உள்ளே ஏற ஆரம்பித்ததுலேருந்து இஸ்லாமியர்கள் தான் அதிகமான மக்கள் வர்றாங்க. என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழர் தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். அது சொன்னார், இதை ரெஜிஸ்டர் பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவங்க நேமெல்லாம் எழுதிட்டு போங்க அப்படின்னாரு. ஒரே இடத்துல பார்த்திங்கன்னா 2 ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அதாவது அருவியிலேயே நீங்கள் குளிச்சுக்கரலாம், மலையேற்றமும் பண்ணிக்கிறலாம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அருவியில் குளிக்கிறது மட்டும்தான். ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் கட்டி நேரத்தில் வந்துட்டோமா, அதனால் பார்த்திங்கன்னா அருவியில் குளிக்கிற மட்டும்தான் மக்களே. மலையேற்றம் இன்னொரு நாள் நான் உங்களுக்கு ஃப்ரீயாக டைம் இருந்துச்சுன்னா மலையேறதை காமிக்கிறேன். நம்ம ஊரில் அந்த மலை காட்டுக்குள்ளே வந்தோம்னா அந்த ஒரு சத்தம் கேட்கும்ல மக்களே, அந்த ஆம்பியண்டே மாறிடும்ல, அந்த இயற்கையோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும்ல, அந்த சூழ்நிலையை நம்ம இங்கே வந்து அனுபவிக்கலாம் ஃபுல்லாக. அது என்ன இது சிலுவண்டா, அந்த சிலுவண்டு பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் கத்தும் பாருங்க. நல்லா பெரிய பெரிய மரங்கள் பார்க்கணும்னா இது மாதிரி அருவிகள் காட்டுப்பகுதிக்குள்ளே நீங்கள் வந்தால் தான் பெரிய பெரிய மரங்களை பார்க்கலாம். ஆனால் அதுக்கு ஈக்குவலாக இங்கே மக்களோட நடமாட்டமும் அதிகமாக இருக்குதுப்பா. அதே மாதிரி மக்களே, இது பார்த்திங்கன்னா மலை கிடையாது, அந்த மலையிலேருந்து வர்ற ஃபால்ஸு கிடையாது. இங்கே மலேசியாவை பொறுத்த வரையும் அதிகப்படியான குன்றுகள் தான் இருக்கும். அதனால் நீங்கள் மலையிலேருந்து அருவி வருதுன்னு நினச்சிக்காதீங்க, குன்றுலேருந்து தான். அதாவது குன்றுக்குள்ள ஹைட்டை தான் நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு கூடுதல் தகவல் என்னென்னு பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் அதிகப்படியான மக்கள் பார்த்திங்கன்னா எல்லா அருவியும் கிழக்கு நோக்கி தான் விழுகும், கிழக்கு நோக்கி தான் பாயும். ஆனால் இந்த அருவி மேற்க நோக்கி பாயிற அருவி மக்களே. அதுவும் நம்மளுக்கு ஒரு சுவாரஸ்யமான அனுபவமாக கிடைக்கும் இந்த அருவியில். ஏன்னா இந்த அருவியில் விழுகிற தண்ணி மேற்கே நோக்கி விழுந்து மேற்கே நோக்கி பாய்ந்து போகும்.
மக்களே பார்த்தீங்களா, நான் வந்து அங்கே மலையோட அடிவாரத்தில் 1:45க்கு ரிஜிஸ்டர் பண்ணேன். இப்போ மணி பாருங்க 1:55. ஒரு 10 நிமிஷம் நடைப்பயணத்தில் இது மாதிரி ஒரு பிளேஸுக்கு வந்துடலாம். அதாவது சைன் போர்டு போட்டிருக்கோம் மக்களே. இந்த அருவியோட பேர் பார்த்திங்கன்னா குனாங் பிளாய் வந்து ஜொகூர் மாநிலத்தில் இருக்குது. அதாவது மலேசியாவோட தென்பகுதியில். இதில் அப்படியே வலது பக்கம் அப்படியே இறங்கிங்கன்னா ஒரு 610 மீட்ரு மலையேற்றம் பண்ணலாம். அது இருக்குது. நம்மளுக்கு நேரம் இல்லாத காரணத்தினால் நம்ம அருவியை மட்டும் போய் பார்த்துட்டு வரப்போகிறோம். அருவியை மட்டும் பார்த்துட்டு அருவியில் நீராடிட்டு வரப்போகிறோம் மக்களே. ஆனால் மலேசியானா இப்படி தான் அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 1 இயருக்கு அப்புறம் தான் இதெல்லாம் இந்த அளவுக்கு டெவலப் ஆனது. அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே காடு. நம்ம ஊரில் மாதிரி தான் அதிக மக்கள் வந்து பயன்படுத்தாத இடமாவும் இந்தளவுக்கு டெவலப் இல்லாத இடமாவும் தான் இருந்தது. இப்போ தான் ஒரு 1 இயரில் தான் அந்த 2 ஆர்ச்சு, அந்த மெயின் ரோட்லேருந்து உள்ளே வரும்போது ஒரு ஆர்ச் இருக்குல்ல, அந்த மசூதி பக்கத்தில் அந்த ஆர்ச்சு, இந்த மலை அடிவாரத்தில் உள்ள ஆர்ச்சு, இந்த சைன் போர்டு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த 1 இயர் கேப்பில் டெவலப் ஆனது தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே ரெஸ்ட் ரூம் இருக்குது, ட்ரெஸ் மாற்றிக்கிறதுக்கு ப்ளேஸ் இருக்குது பாருங்கள். எல்லாமே அரை நிர்வாணமாக இங்கேருந்து வர்றாங்க. அதாவது ஃபால்ஸில் குளிச்சுட்டு வந்து இங்கே ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு இதுக்கப்புறம் அப்படியே கீழே இறங்கி போவாங்க போல மக்களே. இவ்வளோ நேரம் அப்படியே மலை மேலே ஏறி வந்தோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம கீழே இறங்கணும். ஸ்டெப்பு அப்படியே கீழே இறங்குது மக்களே. இங்கேயும் க்ரியேட்டிவிட்டிக்கு அளவு இல்லாமல் போயிடுச்சுப்பா. அருவி தண்ணி அப்படியே கீழே. எல்லாம் ஒரு கிளுகிழப்பு தான் இங்கே எல்லாம் மலாய் மக்களுக்கு. என்ன மக்களே, காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கோம், அருவியை காணோம். அருவியை பார்க்கலான்னு வந்தால் அருவியை காணோம். மக்களே, அருவியை தேடி வந்தோடனே என்னது இதான் மெயின் அருவியா நான் தெரியலையே. ஆனால் இங்கேயே மக்கள் குளிக்கிறாங்களே. ஆனால் இது அந்த அளவுக்குலாம் பெருசாலவா, இது மாதிரியெல்லாம் இருந்தால் நம்மளுக்கு செட் ஆகாது மக்களே. நான் ஃபோட்டோவெல்லாம் பார்த்தேன்ப்பா, நல்லா பெருசாக இருந்துச்சு வீடியோலாம். ஆனால் இங்கே நான் என்ன அந்த இடத்துக்கு போகலையா என்னன்னு தெரியலையே. எல்லாம் குட்டி குட்டியாக தண்ணி போகிற இடத்துல எல்லோரும் உட்காந்து குளிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் அருவிங்கிற அந்த ஃபீலே இல்லை மக்களே. ஆனால் நான் வீடியோவில் பார்த்தேனே, நல்லா ஹைட்டில் இருந்த அருவி கீழே கொட்டிகிட்டு இருந்தது. ஒருவேளை நம்மளை ஏமாத்திடுவாங்களோ. இந்த பக்கம் அப்படியே எல்லாம் மக்கள் போகிறா மக்களே, அப்படியே கடந்து போவோம். ஒருவேளை மெயின் ஃபால்ஸ் இந்த பக்கம் இருக்கான்னு தெரியலை. ஆனால் நம்ம ஊரோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மக்களே, இது அந்தளவுக்கு எனக்கு பெருசாக தெரியலை. அதாவது புதுசாக வர்றதுனால அந்த ஒரு
எதிர்பார்ப்பு, அவர் பார்க்குற இடமெல்லாம் புதுசாக இருக்கிறனால நல்லா அழகாக இருக்குது. ஆனால் நம்ம ஒரு அருவியை கம்பேர் பண்ணையில் இன்னும் அதுக்கு ஈக்குவல்லாம் பண்ண முடியாது, அந்தளவுக்கே இல்லை மக்களே. ஒரு வேளை இந்த பக்கம்லாம் மக்களோட நடமாட்டம் இருக்குது, அப்படியே போயிட்டு இருக்கேன். ஒரு வேளை இந்த பக்கம் மெயின் ஃபால்ஸ் நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன், நல்லா தான் இருந்தது. அது இருந்துச்சுன்னா கொஞ்சம் அருவிங்கிற அந்த ஃபீல் வரும். இல்லை என்றால் வேஸ்ட்டு தான் அந்த பயணம். அதுக்கு நான் வீட்டில் தின்னு போட்டு தூங்கி இருந்திருப்பேன் வராமல். எல்லாம் இஸ்லாமியர்கள் தான். இஸ்லாமியர் நாட்டுக்கு வந்தீங்கன்னா அதிகப்படியான இஸ்லாமியர்களை தான் பார்க்கலாம். மக்களே, நம்ம வீடியோவில் பார்த்தா அந்த எதிர்பார்த்த இடம் வந்துருச்சு மக்களே, அப்படியே பார்த்துக்கோங்க. ஓய், என்ன குதிக்கிறான் இங்கே பாருங்க. இதான் நான் வீடியோவில் பார்த்தது, ஆனால் கரெக்டாக அந்த இடம் இருந்திருக்கு. நான் கூட அப்படியெல்லாம் இருக்காது, வீடியோக்காண்டி பொய்யா இருக்கும்னு நினச்சிட்டேன். இப்படியே நான் கடந்து போய் பக்கத்தில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் மக்களே. Intervilla ini Pakistani orang. Huh? Pakistani orang intervilla. You all Pakistan? Oh, okay. I am India. Can speak. I Tamil. Ya tahu. No Hindi also, no Malay. Malay no. No. I knew lah Malaysia. This one. Baca dah terdiam ni sudah. Ya pasal tu dengan. மக்களே, இங்கே இருந்து அந்த அருவி கொட்டுறதை பாருங்க. இதுதான் நம்ம வீடியோவில் பார்த்த அந்த அருவி. ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த பாறையிலேருந்து குதிக்கிறாங்கப்பா. குதிச்சு நல்லா என்ஜாய் பண்ணுறானுங்க. அருவி நம்மளை நல்ல வரைக்கும் மோசம் பண்ணலை, நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இருந்துருச்சு. ஆனால் இங்கேருந்து உங்களுக்கு ஒன்று தெரியுதா, அந்த அருவி கொட்டுற இடத்துல யாருமே மக்களை காணோம், எல்லாம் இங்கேயே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம அப்படியே போவோம். ஆனால் அந்த பாறையில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறணும் மக்களே. ஸ்லிப் ஆனிச்சுன்னா கோயிந்தா தான். இந்த பாறையில் அவன் வந்து இப்படியே ஏறணும், ஏறி தான் போனோம். எல்லாம் அதில் தான் போயிட்டுருக்காங்க. வாங்க, நான் அப்படியே பயணம் பண்ணி அருவிக்கு பக்கத்தில் போகிறேன். மக்களே, இந்த பாதையை நீங்கள் வந்து இங்கே ஒருவேளை நான் பேசுகிறத புரிஞ்சு யாரும் அதை ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான பாதை தான் மக்களே இதில் பயணம் பண்ணுறது. இங்கே பாருங்க, இங்கேருந்து தான் எல்லாம் குதிக்கிறானுங்க. எல்லாம் குதிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறா இப்போ எல்லோரும். யாராவது குதிக்கிறாங்களான்னு பார்ப்போமா? யாரும் குதிப்பாயின்னு பார்த்தா எல்லாம் உட்காந்தே இருக்காங்க மக்களே. நம்ம அருவியில் குளிச்சுட்டு அப்படியே வர்ற வழியில் நம்ம ஒரு குதி போட்டுட்டு போகிறோம். நான் கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டேன். இங்கேருந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் அருவி. ஏன் இந்த வழியெல்லாம் நடக்க மாட்டேங்கிறானுங்க? பாருங்க எப்படி ஏறுறாங்க. இதில் ஏறி அப்படி போகிறாங்க மக்கள்லாம். இந்த பையன் யாருன்னு தெரியுதா? நம்ம வடமேற்கு நண்பர், பாகிஸ்தான் நண்பர். மலேசியா பொறுத்தவரையும் அந்த வடமேற்கு நண்பர்களும் வடகிழக்கு பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்த 2 நண்பர்களும் அதிகப்படியான மக்களை நீங்கள் பார்க்கலாம். இங்கேயும் அவங்களோட ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்குது. இந்த அருவிலையும் வந்துட்ட மக்களே, இந்த அழகான அருவிக்கு, மலேசியாவோட அருவிக்கு பக்கத்தில் பொண்ணுங்கெல்லாம் பற்றிலாம் எவ்வளோ பக்கத்தில் வந்து. ஆனால் அருவிக்கு பக்கத்தில் ஒரு பயல்களையும் காணோம். 2 சின்ன பயல்கள் தான் போகிறானுங்க. எல்லோரும் அங்கனைக்காங்கனே தேங்கியிருக்க அந்த தண்ணியில் தான் குளிச்சுட்டு இருக்கானுங்க பாருங்க. அந்த 2 பேர் மேலே ஏறுறாங்கப்பா.
யாரும் போக மாட்டானுங்க. நம்ம போய் அருவிக்கிட்ட பக்கத்தில் குளிச்சுட்டு வர்றேன் மக்களே. ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா நம்மளோட செல்லு ட்ரெஸ் எல்லாம் எங்கேயாவது கலட்டி வைக்கணும். கேமரா வாட்டர் ப்ரூஃபு அது பிரச்சனை இல்லை. ஆனால் செல்லெல்லாம் எங்கேயா வச்சுட்டு போகணுமே. சேஃப்டி அங்கே நான் வைக்கிறது மக்களே. மைக்கு இல்லை, அதனால் வந்து தெளிவாக கேட்காது. எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் கத்துறாங்க பற்றில கேமரா பார்க்கவும். 2 பேருமே பாகிஸ்தான். கேப் கேப் வாட் சாத்து யா ஐ கம் திஸ் ஏரியா. சாத்து ஒன்றும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. போ ஏய் கியூமி கான் மக்களே. இதான் அருவியோட அந்த கண் பகுதி. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆள் தான் அந்த கண் பகுதிக்கு வரலாம். மற்ற எல்லாருமே இதோட நீரோட்டத்தில் தான் குளிச்சுட்டு இருப்பாங்க. அதான் நல்லா அழகான அருவியாக இருக்குது மக்களே. இங்கே பாருங்க. ஆனால் அதே நேரத்தில் அந்த அருவி எந்தளவு அழகாக இருக்கோ அதே மாதிரி ஆபத்துகளும் நல்லா நிறைஞ்சிருக்குது மக்களே. அதனால தான் இங்கே உள்ள மலை மக்கள்லாம் யாரும் வராமல் அந்த நீரோட்டத்துலேயே குளிச்சுட்டு இருக்காங்கப்பா. நீட்டாக குளிச்சாச்சு மக்களே. அருவியை அப்படியே சுற்றி பாருங்க. இதான் தண்ணி அப்படியே கொட்டுது அருவியிலேருந்து. போச்சு ஒரு டிஷர்ட்டை போட்டானுங்க, எடுக்க முடியாமல் சொல்லிட்டு இருக்காங்களே. அப்படியே எதுவும் பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை, நம்ம ஊரில் உள்ள அருவி மாதிரி தான் இருக்குது. என்ன ஒரு சுவாரஸ்யம்னா இது வந்து மேற்கு நோக்கி கொட்டுது. அதாவது தமிழ்நாட்டில் வந்து நம்ம மேற்கு நோக்கி கொட்டுற எந்த அருவியும் பார்க்க முடியாதுல்ல. அதிகப்படியான அருவிகள் பார்த்திங்கன்னா கிழக்கு நோக்கி தான் கொட்டும், கிழக்கு நோக்கி தான் பாயும். அப்படியே வங்காள விரிகுடாவில் வந்து பாயுமா. ஆனால் இந்த அருவி பார்த்திங்கன்னா மேற்கு நோக்கி கொட்டி அப்படியே அந்த மலாக்கா நீரிணை அங்கே போய் இது வந்து கடலில் கலக்கிறோம். இது இங்கே வந்தீங்கன்னா மேற்கு நோக்கி கொட்டுற ஒரு அருவியை நீங்கள் வந்து அனுபவிக்கலாம். இந்த அருவி கொட்டுற இடத்துல பாருங்கள், ஒரு ஆளே எங்கானா. எனக்கே காண்டாகுது. இந்த அருவிக்குள்ள மரியாதையே இல்லை, கொடுக்காம இருக்கானுங்களே. எதுக்கு அப்புறம் நீ கொட்டுற ஏன் அருவியை? பேசாமல் நீ கிளம்பி தமிழ்நாட்டுக்கு வந்துடு, நாங்களாம் உன்னை வச்சு கொண்டாடுவோம். இயற்கையை ரசிக்காமல் அனுபவிக்காமல் இருக்கிறாங்களேப்பா மலாய் மக்கள், எவ்வளோ மலேசியா மக்கள். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது மக்களே, கஷ்டமாக தான் இருக்குது. எல்லாம் இந்த நீரோட்டத்தில் கிடைக்கிற இந்த அருவியோட நீர் பாயுதில்ல, அந்த நீரோட்டத்தில் கிடைக்கிற அந்த ஒரு அனுபவத்தையே எல்லாம் எடுத்துக்கிட்டு அதில் குளிச்சுட்டு எல்லாம் போயிடுற மக்களே. அருவியோட கண் பகுதியில் ஒரு மக்களும் வந்து குளிக்கலை, அதை அனுபவிக்கலை. ஆனால் எனக்கு வருத்தம்ப்பா, மிகப்பெரிய வருத்தம்ப்பா. இயற்கை இவ்வளோ அழகாக படைச்சி வச்சுருக்குது ஒரு அருவியை. யாராவது என்ஜாய் பண்ணுறானுங்களாங்கன்னு வந்து இங்கே பாருங்கள், அனாதையாக இருக்குதுப்பா அந்த அருவி. இங்கேருந்து ஒரு டை வெடிப்போமா, எதுவும் கல் எதுவும் இருக்கா என்னன்னு தெரியலையே. ஃபஸ்ட்டு நான் போய் செக் பண்ணிட்டு வந்துடுறேன். எதுவும் கல் இல்லாட்டி இங்கேருந்து ஒரு டை வெடிப்போம், அடிச்சுட்டு இங்கேருந்து அப்படியே கிளம்பலாம். கல் எதுவும் இல்லை, அதனால் நம்ம மேலேருந்து ஒரு டை வெடிக்க போகிறோம். விழாப்பழத்தெல்லாம் ஒன்றா இங்கே வச்சு தின்னுருக்காங்களே. வாங்க நீங்களாம் அப்படியே டை வெடிங்க. ஓய் அப்பா, ரொம்ப வருத்தத்தோடு அந்த அருவியை விட்டு இடைப்படுற மக்களே வெளில போகிறோம். ஒரு ஆளுமே அந்த அருவியோட கன்பாயிண்டில் குளிக்கலப்பா, அனாதையாக இருக்குது இந்த அருவி. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி தான் இருக்கும். அந்த 2 மணிக்கெல்லாம் பற்றியெல்லாம் எப்படி இருக்குன்னு இந்த பயலுகெல்லாம் அந்த கண்ணுக்கிட்ட கன்பாயிண்டில் போய் குளிக்கிறாங்களா. இங்கே பாருங்க, எல்லாம் இங்கே வந்து குளிச்சுக்கிட்டு இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க நீரோட்டத்தில். ஐயோவா, இங்கே இருந்து ஒரு குதி போட்டு போமா.
நான் இங்கேருந்து டைவ் அடிக்கிறாங்க, ஆழம்லாம் இல்லை. எப்படி இங்கேருந்து டைவ் அடிக்கிறாங்க? எவ்வளோ ஹைட்டில் நான் நிற்கிறேன்னு பார்த்தீங்களா? எல்லாம் கீழே வந்து அந்த நீரோட்டத்தில் குளிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அந்த அருவிக்கு பக்கத்தில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இது மாதிரி இடுக்கான பாறைகளில் கடந்து தான் நீங்கள் போனானே. அவ்வளோதான் மக்களே, இங்கே உள்ள அருவியில் நல்லா அழகாக அந்த அருவியை பார்த்துட்டோம். அதே மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணி குளிச்சாச்சு. அதே மாதிரி உங்கள்கிட்ட நல்லா அழகாக அந்த அருவியை காமிச்சிட்டேங்கிற ஒரு நம்பிக்கையில் அந்த வீடியோ முடிக்கிறேன்.